ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா பார்பி ஹவுஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா எக்ஸாமுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்கூலில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே என் கிளாஸையும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஜய். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் நிலாவோட கிளாஸ்மேட்டு தான். இதான் எங்களோட கிளாஸு. ஹை, நான் தான் கிளாஸ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் போல. மேம் எப்பொழுது திட்டிகிட்டே இருப்பாங்க நான் லேட்டா வரேன்னு. எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் வருவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். ஏன்னா எங்க அம்மா இன்னைக்கு ஃபங்க்ஷன் போறாங்க. அதனால என்னையும் சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப சேடா வந்தேன். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு பிடிச்ச பெஞ்சில நான் இன்னைக்கு உட்கார போறேன். இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான். இந்த ஜன்னல் பக்கத்துல உட்காரணும்னு ரொம்ப நல்ல ஆசை. ஆனா எனக்கு இந்த சீட்டு கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துறேன். இங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. நல்லா ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சூப்பரா கிளாஸை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், யார் யார் வர போறேன்னு நல்லா பார்க்கலாம் இந்த ஜன்னலோட. எனக்கு இந்த பெஞ்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூரியன் வந்துருவான், இன்னும் ஆளை காணும். அவன் தான் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வருவான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நானே வந்துட்டேன், அவனை என்ன காணும். ஏய் சூர்யா வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் சூர்யா, இங்க பாருடா ஜன்னலோட. ஏய் அஜய், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, நீ என்ன வந்திருக்க? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் நீ தான் வந்திருக்க போல. ஏய் ஆமாண்டா, நான் தாண்டா வந்தேன். அம்மா இன்னைக்கு ஃபங்க்ஷன் போறாங்க, அதனால இன்னைக்கு சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாங்கடா, அதாண்டா வந்தேன். அதான பார்த்தேன், என்னடா நீனாச்சும் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரதாச்சும். சரி சரி, இன்னைக்காச்சும் சீக்கிரமா வந்து எனக்கு போரே அடிக்காது. நான் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் வந்துருவேனா, ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். தனியா உட்காந்துருப்பேன். இன்னைக்கு நீ வந்துட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே உட்காந்துக்கலாம். ஆமாண்டா, உனக்காக தாண்டா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் வந்து உட்கார்றா, வேற யாராச்சும் வந்துருவாங்க. ஏய், இவ்வளவு பிளேஸ் இருக்கும்போது யாருடா வந்து உட்கார போறா? அவசரப்படாதடா. ஏய் சூர்யா, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஜன்னல் பக்கத்துல உட்காந்தா நல்லா காத்தடிக்குது, நல்லா வேடிக்கை பார்க்கலாம்டா. ஆமாண்டா, இந்த பிளேஸ் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த இடமே கிடைக்காது. மத்த ரெண்டு பசங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு நீ வந்ததால சீக்கிரமா இடம் பிடிச்சிட்ட. ஓகே ஓகே, நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆமாண்டா, ஜாலியா இருக்கடா இங்க. ஏய், நம்ம கிளாஸ் நிதி வரா பாரு. ஆமா அஜய், இந்த ஜன்னலோட யார் நம்ம கிளாஸ்க்கு வர்றதுன்னு அப்படியே பார்க்கலாம் போல. ஆமா சூர்யா, நல்ல ஜிலு ஜிலுன்னு காத்தும் வருது, நம்மளுக்கு வேர்க்கவே இருக்காது. ஹாய், நான் தான் நிவி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். அஜயா, என்ன அஜய் ஆச்சரியமா இருக்கு? நீ எப்பொழுது ஸ்கூலுக்கு லேட்டா தானே வருவ, இன்னைக்கு முன்னாடியே வந்துட்ட, அதுவும் எனக்கு முன்னாடியே வந்துட்ட. ஆமா ஆமா, என்ன எல்லாரும் இதே கேக்குறீங்க? நான் ஏன் ஸ்கூலுக்கு சீக்கிரமா வரக்கூடாதா என்ன? ஏய், நீ எப்பொழுதும் சீக்கிரமா வந்தா பரவாயில்ல, இன்னைக்கு தானே நீ சீக்கிரமா வந்திருக்க. எப்பொழுதுமே நீ மேம்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் தான் வருவேன், அதான் கேட்டேன். நானும் இனிமே சீக்கிரமா வந்துருவேன். ஏய் என்னடா, ஆனுவல் எக்ஸாம் வரப்போது, ஸ்கூலே முடிய போகுது, அதனால தைரியமா சொல்றியோ? ஏன் எக்ஸாமுக்கு நான் சீக்கிரமா வந்தா என்ன பண்ணுவீங்க? சரி சரி, காலையிலயே நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், நான் என் பிளேஸ்ல போய் உட்கார்ந்துடுறேன். ஏ அஜய், ஹோம்ஒர்க் நோட் எடுத்துட்டு வந்தியாடா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? இல்லடா, இன்னைக்குதான் ஃபங்க்ஷன் தானே வைப்பாங்க, அதனால நான் நோட்டு புக் எதுவும் எடுத்துட்டு வரலடா. அப்புறம் பேக்ல என்னடா இருக்கு? லஞ்ச் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன தைரியமா அப்படி வந்திருக்க? மேம் ஹோம்ஒர்க் நோட் சப்மிட் பண்ண சொன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. மேம் கிளாஸ்க்குள்ள வருவாங்க, அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, லைன் ஃபார்ம் பண்ண, கிரவுண்டுக்கு போகணும், உங்களுக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷன் பிரின்சிபல் மேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதான் பாரு. ஏய், உனக்கு ரொம்ப தைரியம்டா அஜய். ஹோம்ஒர்க் நோட்டு புக் எதுவும் எடுத்துட்டு வராம ஸ்கூலுக்கு வந்திருக்க. ஏய், அங்க பாரு, ரோனிஷா வரா. ஹாய், என்னோட பேரு ரோனிஷா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். ஏய் ரோனிஷா, ரொம்ப கியூட்டா பிரிட்டியா இருக்கியே. இன்னைக்கு என்ன பர்த்டேவா உனக்கு? இல்லடி, இன்னைக்கு ஸ்கூல் லாஸ்ட் டேல எக்ஸாம் வரப்போகுது. நம்ம கிளாஸ்ல எல்லாம் இப்படி மீட் பண்ண முடியாது. இன்னைக்கு வேற ஃபங்க்ஷன் வேற வைப்பாங்களா, அதான் இன்னைக்கு பிரிட்டியா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கடி. ஏய் நிவி, நீனும் அழகா இருக்கடி. இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ், உன்னோட ஹேர் செம்மையா இருக்குடி. தேங்க்யூ டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கார்த்திக். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங் அஜய். என்னது ஃபர்ஸ்ட் பெஞ்சில வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இது என்னோட பிளேஸ் ஆச்சே. என்னது உன்னோட பிளேஸா? ஆமா, இந்த பிளேஸ்ல தானே நான் எப்பொழுதும் உட்காருவேன். ஏந்திரிங்க ரெண்டு பேரும். அங்க எவ்வளவு பெஞ்சு ஃப்ரீயா இருக்கு, அங்க போய் உட்காருங்க. நீ போய் உட்கார வேண்டியதானே, ஏன் எங்களை போக சொல்ற? நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம், அதனால இந்த பெஞ்சு பிடிச்சிட்டோம். அதெல்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஆன ஃபுல்லா இந்த பெஞ்சில தான் உட்கார்ந்துருப்பேன். எனக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பா வேணும். நான் மேம்கிட்ட சொல்லதான் போறேன். நீ மேம்கிட்ட போய் சொல்லு, மேம் ஒன்னதான் திட்டுவாங்க. இந்த பெஞ்சு உனக்குன்னு மேம் ஒண்ணு சொல்லல. யாரு எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம், அதனால இந்த பிளேஸ பிடிச்சிட்டோம். நீ எப்பொழுது இந்த பெஞ்சில தானே உட்காந்துருக்க. இன்னைக்கு ஒரு நாள் அங்க போய் உட்காரு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த பிளேஸ் தான் பிடிக்கும். நான் இங்கதான் உட்காந்துருப்பேன். நீ ரொம்ப ஓவரா பண்ற கார்த்தி. எவ்வளவு பிளேஸ் இருக்கு, அங்க போய் உட்காரு. இந்த பெஞ்சு உனக்கணும்னு மேம் சொல்லல. மேம் ஒன்னதான் திட்டுவாங்க. சரி, உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு பொழுதுதான் நான் அந்த பெஞ்சிலே போய் உட்காந்துக்கிறேன். நாளைக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கெல்லாம் இந்த பிளேஸ் உங்களுக்கு எல்லாம் தரமாட்டேன். நல்லா ஜாலியா ஜன்னல் ஓரத்துல உட்காரலான்னு பாத்துறாதீங்க. ஆமா, இவ்வளவு நாள் நீ ஜாலியா தானே உட்கார்ந்துருந்த. இப்ப ஒரு நாள் உட்கார்ந்ததுக்கு இப்படி ஓவரா பேசுற. பாய்ஸ், என்னங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? இல்ல, இங்க பாருங்களேன், ரெண்டு பேரும் சொல்றத கேளுங்களேன். இவன் பிளேஸ்ன்னு சொல்றான். இந்த பிளேஸ்ல யார் வேணாலும் உட்காரலாம். இவன் பிளேஸ்ன்னு என்ன எழுதிய கொடுத்திருக்காங்க மேம். அதெல்லாம் இல்லையே, யாரு எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். மேம் வந்து அப்படியெல்லாம் இந்த பிளேஸ்ல இவங்க உட்காரணும் அப்படின்லாம் ஒண்ணு சொல்லவே இல்லை. காதல விழுந்துச்சா கார்த்தி? எந்த பிளேஸ்ல வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். முதல்ல காலையிலே சண்டை போடாம போய் அங்க போய் பிளேஸ் எவ்வளவு இருக்கு பாரு, அங்க போய் பிளேஸ புடி. ரொம்ப ஓவரா தான் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ரீனா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கார்த்தி, என்னடா பேக் எல்லாம் எடுத்துட்டு வராம சும்மா வந்திருக்க போல? ஆமா ரீனா, ஏன் இன்னைக்கு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்குதான் ஆஃப் டே ஆச்சே. என்னதான் ஆஃப் டேவா? யார் சொன்னா? அப்படி ஒரு சர்க்குலரே வரலையே. இன்னைக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். நான் வாட்டர் பாட்டில் கூட கொண்டு வரல. இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும். 12:30 ஆஃப் டேயோட விட்டுருவாங்கன்னு நினைச்சினே. அதெல்லாம் இல்ல. யார் சொன்னா உனக்கு? அங்க பாரு, எல்லாரும் பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் தான் பேக் எடுத்துட்டு வரல. சரி பரவாயில்ல. லஞ்ச் எல்லாம் கொண்டு வரலையே. இதனால என்ன, நான் ஷேர் பண்றேன். நான் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி ரீனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் அஞ்சலி. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப கியூட்டா தானே இருக்கேன். ஆமால, ரொம்ப வெக்கமா இருக்கு எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்துட்டோம். எனக்கு இந்த பெஞ்ச் கிடைச்சிருச்சு. நல்ல வேளை யாருமே உட்காரல. ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஜோ. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜோ, இங்க வாடி. நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்துருக்கேன். இங்க பிளேஸ் இருக்கு, வாடி இங்க வந்து உட்காரி. என்னோட உட்காந்து ரொம்ப நல்லாச்சுடி. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எல்லாம் வந்து உட்கார மாட்டேன். நான் லாஸ்ட் பெஞ்சில தான் எப்பொழுதும் உட்காந்துருப்பேன். என் ஃப்ரெண்டு வருவா, அவளோட தான் நான் உட்காருவேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னோட கம்பெயின் கூடண்டி. நோ, நான் லாஸ்ட் பெஞ்சில போய் தான் உட்காருவேன். நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில எல்லாம் உட்கார மாட்டேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். எல்லாரும் வந்துட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சோனே எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கூல் பேக சைட்ல அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணிடணும். ஒன்லி ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கோங்க கையில. ஓகே. ஒய் மேம்? இன்னைக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷன் பிரின்சிபல் மேம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லா கிளாஸுமே கிரவுண்டுக்கு வருவாங்க. நம்மளுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிளேஸ்ல தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் நடத்த போறோம். ஓகே மேம். ஜாலி மேம். ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்க போதே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அமைதியா இருங்க. அழகா அந்த பேக ஓரமா அடுக்கி வச்சிருங்க. ஓகேவா? யார் பொருளும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துங்க கையில. எல்லாம் ஹைட் ஆர்டர் படி லைன்ல நிக்கணும். ஓகேவா? சவுண்டே வரக்கூடாது. எல்லா கிளாஸ்லயும் கிளம்புறாங்க, எல்லாரும் சவுண்டா இல்லாம ஒழுங்கா போறாங்க பாரு. அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல சவுண்ட் வரக்கூடாது. பிரின்சிபல் மேம் அவங்க கிரவுண்ட்ல தான் நிக்கிறாங்க. யாரும் எது குறை சொல்லாதபடி நீட்டா சூப்பரா வரணும். சரியா? ஓகே மேம். எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெஸ்டா தானே இருப்பீங்க? எஸ் மேம். ஜாலி, இன்னைக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இருக்க போதே. ஓகே, நல்லா ஃபங்க்ஷன் மூட்ல இருக்கீங்க போல. லஞ்ச் முடிஞ்சோன்னு கண்டிப்பா ஆனுவல் எக்ஸாமுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகே மேம். என்ன இப்ப மட்டும் டல் ஆயிட்டு வாய்ஸ்? இல்ல நோ மேம், கண்டிப்பா ரிவைஸ் பண்ணலாம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லைட்டா ரிவைஸ் பண்ணலாம். நாளைக்கு ஃபுல்லா நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு தான் ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னா வந்து பேக் அரேஞ்ச் பண்ணுங்க. நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் கையில எடுத்துங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குயிக்கா அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ஹைட் ஆர்டர் படி லைன் ஃபார்ம் பண்ணுங்க. லைன் ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. இந்த மேம் ஆபீஸ் ரூம் வரை போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, குயிக்கா, குவைட்டா இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? எல்லாருக்கும் பிளேஸ் இருக்குல்ல? எஸ் மேம், எல்லாருக்கும் பிளேஸ் இருக்கு மேம். உட்காந்துட்டேன் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பை ஒன்னா வந்து மேம்கிட்ட உங்களுக்கு ஒரு பிக் ட்ரீம் என்னன்னு வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு பிக் ட்ரீம் இருக்கும்ல. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு நான் பெரிய பிள்ளைய டாக்டர் ஆவேன், டீச்சர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன்னு. அந்த ட்ரீம் தான். யார் யாருக்கு என்னென்ன ட்ரீம் இருக்குன்னு மேம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஒன் பை ஒன்னா வந்து எனக்கு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? மேம், நான் வரேன் மேம். ஓகே சூர்யா, கம்மா வாங்க. வந்து உங்களுக்கு என்ன ட்ரீம்னு வந்து சொல்லிட்டு போங்க. எஸ் மேம். மேம், நான் பைலட் ஆகணும். எனக்கு ஸ்கை பக்கத்திலே டிராவல் பண்ணணும் மேம். அந்த கிளவுட பக்கத்திலே பார்த்துட்டு நான் ஓட்டணும் மேம். ஐ ஆம் எ பைலட் மேம். ஓ, பைலட் சூர்யாவா? சூர்யாவுக்கு ஒரு பிக் கிளாப் கொடுங்க. பிக் கிளாப் கொடுங்க எல்லாரும். வெரி குட் சூர்யா. பைலட் சூர்யா, உன்னோட ட்ரீம் கண்டிப்பா சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் வரா? மேம், நான் வரேன் மேம். கம் அஜய், உங்களோட பிக் ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. மேம், நான் சயின்டிஸ்ட் ஆகணும் மேம். நான் நிறைய ரோபோலாம் கண்டுபிடிப்போம் மேம். ஓ, சயின்டிஸ்ட் அஜய்வா? சயின்டிஸ்ட் அஜய்க்கு ஒரு பிக் கிளாப் கொடுங்க பாத்துருவோம். ஓகே, அஜயோட ட்ரீம் சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் யார் வரா? மேம், நான் வரேன் மேம். கம் கார்த்தி, உங்களோட பிக் ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. எஸ் மேம். நான் கிரிக்கெட்டர் ஆகணும். தோனி மாரி நிறைய சிக்ஸர் அடிக்கணும் மேம். நான் பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகணும் மேம். அதான் மேம் என்னோட ஆசை. ஓ, தோனி கார்த்தியா? இந்த தோனி கார்த்திக்கு பிக் கிளாப் கொடுத்துருங்க. தோனியோட பிக் ட்ரீம் கண்டிப்பா சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் யாரு? மேம், நான் வரேன் மேம். ஓ, அஞ்சலிமா, வாங்க வாங்க. உங்களோட ட்ரீம் என்னன்னு வந்து சொல்லிட்டு போங்க. மேம், நான் டான்சர் ஆகணும் மேம். நான் நிறைய டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன் மேம். ஓ, டான்சர் அஞ்சலியா? டான்சர் அஞ்சலிக்கு ஒரு பிக் கிளாப் கொடுத்துருங்க பாப்போம். டான்சர் அஞ்சலியோட பிக் ட்ரீம் சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் யார் வரா? மேம், நான் மேம். வாங்க, நிவிமாவுக்கு என்ன ட்ரீம்னு சொல்லிட்டு போங்க பாப்போம். மேம், நான் டாக்டர் ஆகணும் மேம். நிறைய பேருக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் மேம். அப்புறம் எனக்கு டிராயிங் நிறைய நல்லா வரும் மேம். அதுவும் நிறைய வரைஞ்சி நான் பிக் ஆர்டிஸ்ட் ஆகணும் மேம். அப்புறம் எனக்கு டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். நான் பிக் டான்சர் ஆகணும் மேம். ஓ, இந்த நிவிக்குள்ள டாக்டர் இருக்காங்க, டான்சர் இருக்காங்க, ஆர்டிஸ்டும் இருக்காங்களா? ஓ, இந்த நிவிக்கு பிக் கிளாப் கொடுத்துருங்க. அவங்களோட இந்த ட்ரீம்ஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் லாஸ்டா யார் வரா? நெக்ஸ்ட் யார் வரா? மேம், நான் வரேன் மேம். ஓ, ரீனாவா? வாங்க, உங்களோட ட்ரீம் என்னன்னு வந்து சொல்லிட்டு போங்க. மேம், நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும் மேம். நான் பிக் போலீஸ் ஆபீசர் ஆகி எல்லாரையும் சேஃபா வச்சுப்பேன் மேம். என்னோட ட்ரீம் வந்து போலீஸ் ஆகணும் மேம். ஓ, போலீஸ் ரீனாவுக்கு ஒரு பிக் கிளாப் கொடுத்துருங்க. சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். என்னோட விஷஸ் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். இதே ஹாப்பினஸோட ஆனுவல் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா எழுதுங்க. எல்லாருமே சென்டம் வாங்கணும் இந்த வாட்டி. என்னோட விஷஸ் எப்பொழுதும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ முன்னாடியே ரெடியா எடுத்து வச்சுங்க. லாஸ்ட் டைம்ல டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. வெயில் அதிகமா இருக்கப்ப நிறைய தண்ணி குடிச்சிட்டு வாங்க. நிறைய வாட்டர் பாட்டில் எக்ஸாம்ல அலௌடு. எக்ஸாமுக்கு வரும்போது எல்லாருமே வாட்டர் பாட்டில் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி நிறைய குடிங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடாம ஸ்கூலுக்கு வராதிங்க. காலையில நல்லா சாப்பிட்டு வாங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கிளாஸ்க்கு போகலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நீங்க கிளாஸ்க்கு கிளம்புங்க. ஒன் பை ஒன்னா லைன்ல போங்க. ஹைட் ஆர்டர் படி குவைட்டா போங்க ஸ்டூடெண்ட்ஸ். Hi